ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹபீப்ஸ். நான் உங்கள் ஹபீபுல்லா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ ரிலேட்டடாக இருக்கிற ஸ்டெஃப் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு மொபைலில் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து கேப்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டூடியோ ஃபோட்டோகிராஃபியாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபியை நீங்கள் வந்து நீங்களோ இல்லை உங்களுடைய கிளைண்ட்டோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனா ஒரு ஷாப்பிஃபை ஆப்போ இல்லை நீங்கள் வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் அந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்மளால் ஈஸியாக ஷோ பண்ண முடியும். ஸோ வித்தவுட் வந்து ஹை குவாலிட்டியான ஒரு ஃபோட்டோகிராஃபி, மேனுவல் ஃபோட்டோகிராஃபி இல்லாமல் நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்ணி இந்த ஸ்டூடியோ ஃபோட்டோகிராஃபி பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது நான் எந்த வெப்சைட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடோப் எக்ஸ்பிரஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து தான் நம்ம இன்றைக்கி இதை வந்து ஈஸியாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே அடோப் எக்ஸ்பிரஸ் வந்துருங்க. வந்த பிறகு இதில் வந்து அப்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து உங்களுடைய ஃபோன்லேருந்து எடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த இமேஜை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மெயின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக். ஓகேவா? ஸோ இந்த பேக் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் கொடுத்துட்றேன். ஸோ பேக்ரவுண்ட் மட்டும் எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து இந்த இமேஜை வந்து நான் எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிட் ஒரிஜினல் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த இமேஜ் எனக்கு வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த இமேஜ் வந்துடுச்சு. இந்த இமேஜை நான் வந்து எடிட் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து அன்வான்டாக இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து நான் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அன்வான்டாக எது இருந்தாலும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்றா நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பேக்கில் எதனா அன்வான்டாக இருக்கான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக்கில் அன்வான்டாக இருக்கிறது இந்த டஸ்ட்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறேன். நான் வந்து ரிமூவ் ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஷனை கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த ரிமூவ் ஆப்ஷன் இதை கொடுத்துட்டு நான் வந்து ப்ரஷ் சைஸ் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு தேவையான இந்த சைஸஸில் இந்த எது இருக்கோ அதை மட்டும் நீங்கள் எந்தெந்த ஸ்டெப் உங்களுக்கு தேவையில்லையோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல சின்ன சின்ன டாட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜஸ்ட் ரிமூவ் கொடுக்குறேன். ஸோ எந்தெந்த இடத்துல இருக்கோ அதை எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏஐ ஜென்ரேட் பண்ண சில இமேஜஸ் காமிக்கும். ஸோ அது என்னன்னா, இது ரிமூவ் பண்ண இமேஜஸ் மட்டும் அது காமிக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் இதில் வந்து எது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது எனக்கு பார்க்குறதுக்கு பெட்டராக இருக்குது, நான் செலக்ட் பண்ணிவிட்டு கீப் கொடுத்துட்றேன். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் இது க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இமேஜ் வந்து இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ இந்த இமேஜை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல போய்ட்டு டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ண தேவையில்லை. எந்தெந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு வேணுமோ அதை மட்டும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், அது கூட சேவ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இதில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு ஸ்டெஃபாக நான் எடுக்கிறதுக்கு பதில் ஃபுல் பேக்ரவுண்ட் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, எனக்கு இந்த மாதிரி இந்த பேக் மட்டும் எனக்கு கிடைக்கும் இல்லையா? எனக்கு வந்து மெயின் பேக் தானே, ஸோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ பேக் மட்டும் எடுத்துகிட்டு இதை நான் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ என்ஹான்ஸ் வேணுனாலும் நீங்கள் ஆட்டோ என்ஹான்ஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா அந்த பேக்கை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு பிரைட் கலராக கொஞ்சம் கொடுக்கும். ஓகேவா? ஸோ அது நான் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஸோ ஜஸ்ட் போய்ட்டு டவுன்லோட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கொடுங்க, டவுன்லோட் கொடுத்துருங்க. ஓகே, உங்களுக்கு இந்த பேக் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் போய்ட்டு ஆட் கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இதில் போய்ட்டு ஜெனரேட் ஏஐ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கொடுத்துருங்க. இது கொடுத்துட்டு ஜெனரேட் ஏஐயில் போய்ட்டு எந்த சைஸஸ் வேணும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் இருக்க இந்த சைஸஸை எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுங்கன்னா, சூஸ் மாடல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது இல்லையா? ஸோ இந்த மாடல் ஆப்ஷனில் போங்க. ஸோ இந்த மாடல் ஆப்ஷனில் போய்ட்டு இதில் உங்களுக்கு தேவையான மாடலை சூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே என்ன சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானோ பனானா ப்ரோஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து பெட்டராக ஒர்க் பண்ணுது. ஸோ அதுக்காக. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பெரிய சைஸாக வேணும்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல போய்ட்டு பெரிய சைஸாக மாற்றிக்கங்க. இந்த சைஸஸ் மட்டும் உங்களுக்கு வேணும் இல்லையா? இந்த சைஸஸில் உங்களுக்கு பெரிய சைஸஸ். ஸோ இது மட்டும் நீங்கள் மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, இதில் வந்து ரெஃபரன்ஸ்க்கு இந்த இமேஜை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ரெஃபரன்ஸ் இமேஜ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மேக் எ பேக் ஹை குவாலிட்டி ஸ்டூடியோ ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி மாற்றிக்குங்க. ஓகேவா? ஸோ மாற்றிட்டு ஜஸ்ட்டு ஜென்ரேட் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை குவாலிட்டி அதாவது ஹை குவாலிட்டியில் ஸ்டூடியோவில் எடுத்த ஃபோட்டோகிராஃபி மாதிரி உங்களுக்கு அந்த இமேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்படின்னா,
பின்னாடி பேக்ரவுண்ட் இல்லாமல் உங்களுக்கு ஷேடோ, ரியல் டைம் ஷேடோ. ஸோ இந்த ரியல் டைம் ஷேடோலாம் நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கஷ்டம்னா என்ன சொல்கிறதுனா ரொம்ப அதிகமான வேலையாக இருக்கும். ஸோ அதை கொண்டு வர்றது வந்து கொஞ்சம் அதிகமான வேலை எடுக்கும், டைம் அதிகமாக கன்சியூம் ஆகும். ஸோ இந்த வந்து நம்ம பண்ணும்போது நம்ம ஏஐ யூஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நம்மளால பண்ணிட முடியும். ஸோ இந்த இமேஜ் அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷாப்பிஃபையோ காமர்ஸ் என்னென்ன வெப்சைட் நீங்கள் வச்சிருக்கீங்களோ அந்த வெப்சைட்டில் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்லோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள் கிளைண்ட் கேட்டாலும் இதை நீங்கள் வந்து ஈஸியாக செஞ்சு கொடுத்துட முடியும். ஏன் அப்படின்னா இன்கேஸ் வந்து எனக்கு வந்து யூஐ யூஎக்ஸ் டிசைனர் தான் ப்ரோ, எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபோட்டோஷாப் அண்ட் இல்லஸ்ட்ரேட்டர்லாம் யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு எல்லாமே இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபோட்டோஷாப் அண்ட் இல்லஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணாமல் நம்ம இதுலேயே நிறைய விஷயங்கள், ஃபிக்மாலேயே நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஏஐ ஸ்டஃப் இருக்க நிறைய ஆப்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதுலேயும் நம்மளால ஈஸியாக பண்ணிட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு இமேஜ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, ஹை குவாலிட்டின்னு. ஸோ இப்போ வந்து ஒரு 1K இல்லை 2K அந்த மாதிரியான ஹை குவாலிட்டியான இமேஜ். இப்போது முன்னாடி இருக்கிற இமேஜ்க்கும் இப்போ இருக்கிற இமேஜும் பாருங்கள் சூப்பராக பெட்டராக இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா நம்மளுடைய இமேஜை வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.